இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள இரும்பு சத்து மாத்திரைகளை வழங்கும் நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே, இருவாள் ஆசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இரும்பு சத்து நம்ம உடம்புல இரும்பு சத்துங்கிறது என்ன வேலை செய்யுதுன்னா, நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்குல்ல, ரத்தத்தில் ஆக்சிஜனை ரத்தம் மூலியமாக நம்ம உடலில் உள்ள எல்லா பாகத்துக்கும் எடுத்து செல்வதே இந்த இரும்பு சத்து தானா. அது எல்லா பாகத்துக்கும் சரியாக எடுத்து போகணும்னா நம்மளுடைய ஒவ்வொரு பாகமும் ஒரு சில குறைபாடுகள் உண்டு பண்ணும். ஏன்னா சரியாக நடக்க முடியாது, ஒரு சோம்பலாக இருக்கும், உடம்பு வலியாக இருக்கும், ஒரு எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு மந்த நிலையில் இருக்கும். அதனால் ஆக்சிஜன் எல்லா பாகத்துக்கும் சரியாக போனால் தான் நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். எப்படின்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் பாக, அப்படி நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா படிக்க முடியும். அதை உணர்ந்து தான் தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, மாணவ செல்வங்கள் அந்த இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா மாணவர்களுக்கும் அந்த இரும்பு சத்து மாத்திரை கொடுக்குது. இந்த இரும்பு சத்தில் அதிகமாக அந்த இரத்த சோகை நோய் இரும்பு சத்து இல்லைன்னா இரத்த சோகை நோய் வரும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு இது அதிக பாதிப்பை ஏற்படுத்துங்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அந்த இரும்பு சத்து மாத்திரையை பயன்படுத்தணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை ஆசிரியர் சொல்லும் அளவில் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை தான் பயன்படுத்தணும். நமக்கு சத்து மாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம 4-5 மாத்திரை போட்டுறக்கூடாது. ஒரு வாரத்தில் ஒரு மாத்திரைனா ஒரு மாத்திரை தான் போடணும். கூட குறைச்சி போட்டு அதுவே நமக்கு ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் இந்த மாத்திரைகள் நீங்கள் சரியான விகிதத்தில் பயன்படுத்தி இரத்த சோகை நோய் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய மற்ற விளைவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் நன்றாக படிக்கணும். ஏன்னா மாணவ செல்வம் தான் அவன் இந்தியாவின் எதிர்காலங்கிறாங்க. நீங்கள் நல்லா இருந்து நல்லா படித்தாதான் நம்மளுடைய நாடு முன்னேறும்.